Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel. ஹம்முது குட்டிக்கு என்ன லஞ்ச் கொடுத்தோன்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் ப்ரேயர் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. என்னடா ஒரு சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தா ஜுஹான் குட்டி தான் வந்துட்டாங்க. நான் அதுக்குள்ளே காடை முட்டை என்ன பண்ணிவிட்டேன், அவிச்சு எடுத்துட்டேன். என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்றிய? சொல்லுங்க, அது பேர் என்ன? என்னதுமா? அட்டை இல்லை, முட்டை. சொல்லுங்க, அது பேர் என்ன? லஞ்சுக்கு என்ன கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை தான் அவிச்சு எடுத்து அதில் ரோஸ்ட் பண்ணேன். என்னதுன்னா பெப்பரும் சால்ட்டும் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீ ரோஸ்ட்டு தான். கீ ஊற்றி எக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டு தான். அது அவன் பிச்சு திங்கிறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குமே, நான் எப்போவுமே பிச்சு கொடுத்துருவேன். அதனால் அவன் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளப்பழமும் வச்சு விட்டேன். ஆப்பிள் பிரியருக்கு ஆப்பிள் வைக்காமல் இருந்தால் எப்படி? நான் எப்பவும் வளமையாக வைக்கிற ஆப்பிளும் என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அது எப்படின்னா, நம்ம ஆப்பிள் அவன் தோல் சீவி தான் எப்போவுமே சாப்பிடுவான். தோல் சீவி நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம எப்போ சாப்பிட ஆரம்பித்தாலும் அது அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு அதுவுமே வச்சு விட்டுட்டேன் நட்ஸில். பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் பண்ணி முடித்ததும் வாட்டர் பாட்டிலையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஹம்முதை எழுப்ப போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஜுஹான் குட்டி தான் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஹம்முதை போய் எழுப்பி அவங்கள என்ன பண்ணணும், ரெடி பண்ணால் தான் எனக்கு இன்னொரு ஃப்ரீ ஆக முடியும். இன்னும் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் அவனை ரெடி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹ். ரீடிங் டெஸ்ட் இருந்துச்சு. ரீகால் பண்ணி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆட்டோ வந்துருச்சு. ஸோ கடகடன்னு ஷூவை போட்டுட்டு ரெடியாக்கி அனுப்பி விட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.